ஹாய் ஹலோ மக்களே வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் நைட். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. ஆமாம் மக்களே, நம்ம இப்போ சென்னை மெரினா பீச்சில் தான் இருக்கோம். ஆமாம், நாங்கள் பார்க்காத மெரினா பீச்சை நீ என்ன புதுசாக இப்போ வீடியோ காட்ட வந்துட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு மக்களே. இப்போ நான் புதுசாக தான் உங்களை காட்ட போகிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற சென்னை வேறு, இப்போ பார்க்குற பீச் வேறு. முன்னாடிலாம் எல்லாத்துக்கும் பீச்சுன்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் தான். ஆனால் இப்போ பீச்சுன்னு சொன்ன உடனே கடலில் இருக்க தண்ணி மட்டும் இல்லைங்க, கரையில் இருக்க கரையும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி என்ன கரையில் இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்ப்போம். குழந்தைகள் விளையாடக்கூடிய ஊஞ்சலில் இருந்து லவ்வர்ஸ்கள் விளையாடக்கூடிய லான்ச் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்கு. வாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சுற்றி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ரவுண்ட் ஆனாவில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் உல்லாசமாக ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்படியே ரைட்டில் டேர்ன் பண்ணோம்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏத்தலக்கா இறக்கலக்கா மேலே கீழே அப்படின்ற ஒரு ஊஞ்சல் ஊஞ்சல் இருக்கு. இங்கே பாருங்க, ரவுண்ட் அடித்த பாப்பா வந்து இங்கே உல்லாசமாக சிரிச்சுக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கிறது. அது முகத்தில் எவ்வளோ புன்னகையை பாருங்க. இந்த பாப்பா பார்த்தீங்கன்னா ஜிம் ட்ரெயினர் மாதிரி கேம் ட்ரெயினராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாப்பா வந்து நம்மளுக்கு ஒரு உதவி செய்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா பொருள்களையும் ஒரு ரவுண்டு ஏறி இதை எப்படி விளையாடணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு வந்து ஒரு டெவலப் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. ஏய் ஹாய் மக்களே, இப்போ நம்ம வந்து கடலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். அலை வேகமாக அடிக்கிறதுனால இந்த போட்டு ஆடிட்டு இருக்கு. பிடிச்சிருக்குங்க. அந்த அமைதியா அப்படியே பார்த்தீங்கன்னா அண்ணா சமாதியும் கலைஞர் சமாதியும் பார்த்துடலான்னு நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே உள்ள வந்துன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஏதோ ஒரு கலைஞருடைய மியூசியம் ஒன்று அப்படி புதுசாக வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்தது. அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் உள்ள கிளம்பி போனோம். உள்ள கிளம்பி போனோங்கிறதுனா உங்களை எல்லாத்தையும் நான் அதை காமிக்க போகிறேன், வாங்க போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய புகைப்படங்கள் அவர் எடுத்துக்கிட்டு எல்லாமே இங்கே அதிலே வச்சுருக்காங்க.
இது வந்து அவர் ரயில் தண்டவாளத்தில் தலை வச்ச ஒரு போராட்டம் நடத்தினார்ல, அதோட புகைப்படம் தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி தந்த ஆதவன், அதாவது கல்விக்காக அவர் என்னென்ன நலத்திட்டம் செய்தாங்க அப்படின்றத ஒரு பட்டியலிட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கோபாலபுரத்தில் அவர் வீடு கட்டினார்ல, வீடு கட்டி பால் காய்ச்சினப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ, அதையும் இங்கே அப்படி வச்சுருக்காங்க. அவர் யாரை சந்தித்தாங்க, அன்றைக்கி யாரை வந்தாங்க அப்படின்றத இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரும் கலைஞர் அவர்களும் அவரோட வீட்டில், அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து கலைஞர் அவர்கள் வந்து அவரோட வீட்டை சுற்றி காமிக்கிறாரு. அப்படியே அங்கேருந்து லெஃப்டில் திரும்பி உள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே வந்து கலைஞரோட ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தார். சுதந்திரம் வேண்டும் என்று விடுதலை போரில் வீழ்ந்துபட்ட மாணவர்களுக்கும் தியாக செம்மர்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன். மண்மீட்க எழுந்த போராட்டத்தின் முடிவில் இங்கேருந்து அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரின்னு ஒரு போர்டு போட்டிருக்கு. அதுக்குள்ளே போனோம்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தியேட்டர் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் எழுதிய கதை வசனத்தில் இயக்கிய திரைப்படங்கள் அனைத்தையும் தினசரி ஒரு 2 காட்சி இங்கே படம் போடுறாங்க பொதுமக்களுக்காக. இதை வந்து இங்கே உட்காந்து நம்ம படம் பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த ஒரு தியேட்டர் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார். இதழால் முத்தமிட்டு மயக்கும் குமரி கடற்கரையும் முப்பால் யாத்த ஞானத்தமிழையின் திருவள்ளுவருக்கு பின்முட்டும் சிறைவழித்து அதை திறந்து வைக்கும் வாய்ப்பு அமைந்ததே. அந்த வாய்ப்பு என் வாழ்நாளில் என் நினைப்புக்கும் உழைப்புக்கும் கிடைத்த வரவந்தம் மற்றும் தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக அணைக்கட்டுகள், கல்லூரிகள், அண்ணா நூற்றாண்டு. அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய தகவல் சேகரிக்கக்கூடிய சில புகைப்படங்களை இங்கே நம்ம கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். போயிட்டு இருந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தரத்தில் அவர் சுற்றக்கூடிய ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து மேக்னெட்டில், அது அப்படி அந்தரத்தில் சுற்றுற மாதிரி நம்மளுக்கு ஒரு வியப்பை ஏற்படுத்தும்.